சின்னாலம்பட்டி அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் திருக்கோவிலை இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலே நாம் கண்டு மகிழ இருக்கின்றோம். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலம்பட்டியில் அமைந்துள்ளது இந்த அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் திருக்கோவில். மூலவர் 16 அடி உயரம் கொண்டவர். மூலவரை உருவாக்க நைமிசாரண்யத்திலே கண்டெடுக்கப்பட்ட சாலக்கிராமக்கல் தருவிக்கப்பட்டது. ராமதாசராய் விளங்கும் ராம மாருதியை அஞ்சலி வரதகஸ்தராய் நாம் தரிசிப்போம். அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகன் அஞ்சலி வரதன் விஸ்வரூப ஆஞ்சநேயன் இங்கே சின்னாலப்பட்டி மாநகரில் மேட்டுப்பட்டி சேவா சங்கத்தில் சுவாமி இங்கே எழுந்தருளி சேவை சாதிக்கிறார். ராமாயண காலகட்டத்தில் சஞ்சீவி மலை எடுத்து சென்றபோது பாதம் பதிச்ச இடமாக இந்த இடம் சொல்லப்படுறது. எதற்க சஞ்சீவி மலை? இந்த மூலிகை காற்று நம்ம மேலே பட்டாலே சர்வ பாபங்களும் சர்வ ரோகங்களும் நிவர்த்தியாகும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விசேஷமான இந்த ஸ்தலம். கோவிலின் விமானத்தில் ராமாயணத்தில் இடம்பெற்ற சுந்தரகாண்டம் 64 சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது தரிசிக்கப்பட வேண்டிய ஒன்று. அது மட்டுமல்ல, இந்த கோவிலை சுற்றி வந்தால் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்த பலனும் 1 கோடி ராமநாமம் உச்சரித்த பலனும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பக்தர்களால் எழுப்பப்பட்ட 1 கோடி ராமநாம ஜபம் இதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. நலன், நீலன், அங்கதன், குமுதன், சுக்ரீவன், ஜம்பவந்தன், ஜிதன், ஜீவிதன் ஆகிய ஆஞ்சநேயருடைய 8 பரிவார மூர்த்திகளை மகாமண்டபத்திலே நாம் தரிசித்து அருள் பெறலாம். இப்படி ஒரு அற்புதமான திருக்கோவிலை நாம் வேறெங்கும் பார்த்திருக்க முடியாது. 8 பரிவார மூர்த்திகளோடு நடுநாயகமாக அஞ்சலி வரத ஆஞ்சநேயருடைய ஆலயத்தை வலமாக சுற்றி வரும் பொழுது கோவிலின் சுற்றுப்பகுதியில் செல்வத்தின் அதிபதியான லக்ஷ்மியும் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியும் நின்று நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள். ராமர், சீதா, லக்ஷ்மணர் சிலைகளும் சன்னதியிலே அமைந்திருக்கிறது. தனியாருக்கு சொந்தமான திருக்கோவில் இது. லக்ஷ்மி சரஸ்வதியினுடைய திருவுருவங்களை தரிசித்து கொண்டு கனகராஜ் என்னும் பக்தருடைய கனவிலே இந்த ஆஞ்சநேயர் தவக்கோலத்தில் வீற்றிருப்பதாக செய்தி கிடைக்க இந்த திருக்கோவிலானது அமைக்கப்பட்டது. சஞ்சீவி மலையை அனுமார் எடுத்துச் செல்லும் பொழுது இந்த தலத்திலே அதன் சிறு பகுதி விழுந்து அது ஒரு குன்றாக மாறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதோ ஆஞ்சநேயருடைய கருவறை விமானத்தின் மேலே ராமாயணத்தின் நடுநாயகமாக விளங்கக்கூடிய சுந்தரகாண்டத்தினுடைய அந்த கதாபாத்திரங்களாக 64 சிலைகளை, நடந்த நிகழ்வுகளை இங்கே கருவறை விமானத்தின் மேலே நாம் தரிசிக்கிறோம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தை வேறெங்கும் பார்க்க முடியாது. மார்பை பிளந்து சீதாராமனாக நமக்கு ஆஞ்சநேயர் காட்டித்தரக்கூடிய அந்த ராமதாச மாருதியையும் பார்க்கிறோம். ஆஞ்சநேயருடைய லீலா விபூதிகளையெல்லாம் இங்கே சுந்தரகாண்ட சிற்பங்களாக விமானத்திலே அமைத்திருக்கக்கூடிய காட்சியை கண்டு மெய்சிலிருக்கின்றோம். இந்த ஆலயமானது ராமாயண காலத்திலே ஆஞ்சநேயருடைய பாதம் பட்ட ஸ்தலமாக கருதப்படுகிறது. ரொம்ப புனிதமான க்ஷேத்திரம் இது. ஹனுமான் இங்கே சாலக்கிராம திருமேனியாக ஜொலிச்சின்றிருக்கார். கண்கள், அவருடைய கண்கள் காருண்யமான நேத்திரம். எங்கேருந்து பார்த்தாலும் நம்மளே பார்த்து அருள் கடாட்சம் பண்ணுற மாதிரியான சந்திர சூர்யாச்ச நேத்திரைன்னு சொல்லக்கூடிய அவருடைய கண்கள் ரொம்ப விசேஷமானது. திருமேனி சாலக்கிராமம். வால் மற்ற இடத்துல கிரீடத்துக்கு பின்னாடி இருக்கும். இங்கே பாதத்தை நோக்கி சுழட்டி வச்சுருக்கார் சுவாமி. அஞ்சலி ஹஸ்தம்னு சொல்லக்கூடிய ராமபக்த ஹனுமானாக இங்கே அருள் பாலிக்கிறார். நாமக்கல் எப்படியோ அதே மாதிரி நாமக்கல் சுசீந்திரத்துக்கு அடுத்தபடியாக இந்த சின்னாலப்பட்டி, அப்புறம் நங்கநல்லூர் மெட்ராஸ், அப்புறம் திருநெல்வேலி டு தூத்துக்குடி தெய்வச்செயல்புரம், அடுத்து ஸ்ரீலங்கா இலங்கையில் நோரேலியாங்கிற இடத்துல
சீதையை ராவணன் சிறை வச்ச இடத்துல அங்கேயும் இதே மாதிரி அருள் பாலிக்கிறார். சித்திரை மாத பிறப்பன்று 10,000 கனி அலங்காரத்தோடும் புரட்டாசி சனிக்கிழமையிலே 3வது சனிக்கிழமை ராஜ அலங்காரத்திலும் 2வது சனிக்கிழமை செந்தூர அலங்காரத்திலும் 3வது சனிக்கிழமை பச்சை அலங்காரத்திலும் 4வது சனிக்கிழமை சஞ்சீவி மலையை தூக்கி அலங்காரத்திலும் 5வது சனிக்கிழமை பத்மாசனத்திலே தியான அலங்காரத்திலும் இந்த ஆஞ்சநேயர் நமக்கு காட்சி தருகிறார். தை மாத பிறப்பன்று 5008 கரும்பு அலங்காரத்தில் காட்சி தருவார். அது கண்கொள்ளா காட்சி. ஆடி அமாவாசை தங்க கவசம் சார்த்தப்படுகிறது. ஒவ்வொரு சனிவாரமுமே விசேஷ அலங்காரங்களிலே இந்த ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம். மூல நட்சத்திரத்திலே சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. வருடந்தோறும் ஜூலை மாதத்திலே வருஷாபிஷேகம் நடத்தப்படுகிறது. அப்போது பஞ்சசுக்தி ஹோமமும் சுதர்சன ஹோமமும் அனுமச்சக்கர நாம யாகமும் நடைபெறுகின்றது. இதனைத் தொடர்ந்து வரக்கூடிய மூல நட்சத்திர நாளில் 508 லிட்டர் பாலாபிஷேகம், 108 கலசாபிஷேகம், 7 கலச வருணாபிஷேகம் நடைபெறுகிறது. ஆஞ்சநேயர் வாள் இங்கே விசேஷமாக திருவடியை தொட்ட வண்ணம் இருப்பதை நாம் பார்த்து ரசிக்கலாம். இதோ சனி பகவான் ஆஞ்சநேயனை நான் தொடமாட்டேன், ராம பக்தர்களை தொடமாட்டேன் என்று, ராமநாமம் சொல்பவர்களை சனி தொடமாட்டேன் என்று ராமருக்கு சபதம் செய்து கொடுத்தாராம். அப்பேற்பட்ட அந்த வாளின் நுனியிலே காக்கை ரூபமாக சனி இருந்து தனிதோஷங்களை நமக்கு விளக்கி அருள்கிறார். ராமச்சந்திரமூர்த்தி இலக்குவனோடும் சீதாபிராட்டியோடும் ஆஞ்சநேயருடைய சன்னதியிலே உற்சவ விக்கிரகங்களாக நாம் தரிசிக்கிறோம். இந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய திருக்கோவில் காலை 7 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5:30 மணி முதல் 9 மணி வரையிலும் நடை திறந்திருக்க நாம் தரிசிக்கலாம். தூப அலங்காரத்திலே ஆஞ்சநேயன் அற்புதமாக வாயுகுமாரனாக, வானர வீரனாக, விஸ்வரூப ஆஞ்சநேயராக, அஞ்சலீகஸ்தராக இங்கே சீதா சமேத ராமச்சந்திரமூர்த்திக்கு மங்கள ஆரத்தி தரிசனத்திலே ஆஞ்சநேயர் நமக்கு அருள்பாலிக்கிறார். பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்ற வரத ஆஞ்சநேயராக இங்கே காட்சி தருகிறார். வெண்ணைக்காப்பு சாற்றிட வழக்குகளிலே வெற்றி தருகிறார். பட்டுக்கே பெயர் பெற்ற சின்னாலம்பட்டு சாற்றிட செல்வங்களை அருள்கிறார். வெற்றிலை மாலை சாற்ற கல்யாணத்தை கைகூட்டி அருள்கிறார். வடைமாலை சாற்றி வழிபட பிணிகள் நோய்களை விளக்குகிறார். சனி பெயர்ச்சி காலங்களிலே இவரை அர்ச்சித்து வழிபட சனியின் தோஷம் விலகுவதாக பக்தர்கள் இன்றும் நம்பிக்கையோடு கொண்டாடுகிறார்கள். ஆஞ்சநேயருக்கு வத்திரம் சாற்றி வழிபட நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் வழங்குகிறார். அனுமனை வணங்குபவர்கள் சனியும் அணுகான் என்று இந்த ஆலயத்திற்கே ஒரு சிறப்பு. அப்படி சனியினுடைய தோஷத்தை தீர்க்கக்கூடிய ஆஞ்சநேயனாக 16 அடி விஸ்வரூபத்திலே நமக்கு வரத அஞ்சலி ஹஸ்தத்தோடு காட்சி தருகிறார். அனுமனுக்கு பவனசுதன், மருச்சுதன், பவனகுமாரன், பஜ்ரங்பலி, மகாவீரர், ராமதாசர், வானரவீரர் என பல பேர்கள் உண்டு. இங்கே என்ன விசேஷம்னா, அனுமனுக்கு தனி கோவில், மற்ற இடங்களில் எதிர்க்க ராமர், பெருமாள், தானுமாலையர் இந்த மாதிரி எதிர்க்க இருக்கும். இங்கே மாருதிராஜனாக கிழக்கு முகமாக சஞ்சீவி மலையை நோக்கி அருள் கடாட்சம் என்றார். எப்பேற்பட்டவாளுக்கும் எந்த விதமான ஆயுள், அதாவது ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அனுகிரகம் பண்ணக்கூடியவராக, மகாவரப்பிரசாதியாக, கலியுக கண் கண்ட தெய்வமாக அருள்பாலிக்கிறார். திருவடிக்கு கீழே ராகு, கேது, சனி பகவான். ஹனுமான், அதாவது சனி பகவான் கேட்குறார், 7 ஆண்டு ஒன்று படிக்கணும், ஹனுமான் எனக்கு அனுமதி கொடுன்னு கேட்குறார். அவர் கேட்குறார், எல்லாத்தையும் அனுமதி வாங்கிட்டு தான் நீ போறியோ? இல்லை சுவாமி, எனக்கு 7.5 மாதம், 7.5 நாள், 7.5 நாளிகையாவது எனக்கு அனுமதி கொடுன்னு கேட்க, ராம கைங்கரியத்தில் நான் இருக்கேன், சேது பந்தனம் கட்டிக்கிட்டு இருக்கார், ராம கைங்கரியத்தில் இருக்கேன், என்னை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, இல்லை 7.5 நாளிகை நான் எனக்கு அனுமதி கூட, நான் யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்ல, சுவாமி வந்து வார்னு சொல்ல அவர் தலையில் வியாபிச்சுட்டதாகவும் பெரிய மலையை வேரோடு பிடுங்கி அமுக்கிறார். சனி பகவான் கதற ஆரம்பிச்சார். அனுமானுடைய அனுகிரகம், பலம்,
உன்னுடைய இது என்னன்னு தெரியாமல் நான் விளையாடிட்டேன், உன்னுடைய சக்தி என்னன்னு தெரியாமல் விளையாடிட்டேன்னு சொல்லி திருவடி தொழுது சத்திய பிரமாணம் பண்ணார். அனுமான் உன்னை யாரெல்லாம் அனுதினம் நினைக்கிறாளோ தோழரால் உபாசிக்கிறாளோ அவ கிட்ட நான் நெருங்க மாட்டேன்னு சத்திய பிரமாணம் பண்ணார். ராகுவை அடித்தாய் போற்றி கேதுவை உதைத்தாய் போற்றின்னு சொல்லுவார். இந்த வடமாலை சாத்தி வழிபடுற கான்செப்டே ராகு கேது சனி பிரீத்திக்காகத்தான். இங்கே வடமாலை 108 508 வடை 1008 வடமாலை கிரீடத்துலேருந்து பாதம் வரைக்கும் இப்படிலாம் சாத்தி வழிபாடு. வெண்ணக்காப்பு முக்கிய பிரார்த்தனை. சுமார் 32 கிலோ வெண்ணெயை திருமேனி குளிர சாத்திட்டு கல்யாணம், உத்தியோகம், உயர பதவி, சத்புத்திர பாக்கியம், தொழில் அபிவிருத்தி, வழக்குகளில் ஜெயம்னு சொல்லி சுவாமிக்கு வெண்ணக்காப்பு சாத்தி அவர் உயரத்துக்கு துளசி மாலை, ரோஸ் மாலை, வடமாலை, சஹஸ்ரநாம அர்ச்சனை இப்படியான வழிபாடுகள் செய்து பக்தர்கள் நினைச்சாலே அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடுறது. ஆஞ்சநேயரை வணங்கி ஆயுள் விருத்தி, சகல செல்வம், கல்வி, ஞானம் எல்லாவற்றையும் பெற்று திருமண பாக்கியம், உத்தியோக உயர்வு, புத்திர பாக்கியம் போன்றவை பெற்று கிரகதோஷ நிவர்த்தியை தரக்கூடிய சின்னாலம்பட்டி அஞ்சலி வரத ஆஞ்சநேயருடைய திருவடியை வணங்கித் தொழுவோம். ஆஞ்சநேய மதிபாடலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூல வாசினம் பாவயாமி பவமான நந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்த தத்ர கதகக்ஷமாஞ்சலிம் பாஷ்பபாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ரக்ஷசாந்தகம். கிருஷ்ணாய துப்யம் நமஹ.